நான் லக்ஷ்மி அம்மா கிட்ட தான் சைன் வாங்குவேன். பாரு மித்ரா, இவ எப்படி பேசிட்டு இருக்கான்னு. நான் இவளோட அம்மா இல்லைன்னு சொல்றேன். அந்த லக்ஷ்மி தான் இவளோட அம்மாவா? ஆமா, லக்ஷ்மி அம்மா தான் என்னோட அம்மா. நீ எப்பவும் எனக்கு அம்மாவா ஆக முடியாது. நீ என்னடா இங்க வந்திருக்க? ப்ரோக்ரஸ் கார்டுல சைன் வாங்குறதுக்காக வந்திருக்கேன். யார்கிட்ட சைன் வாங்க போற? எங்க அப்பா கிட்ட. அப்பா, என்னுடைய மார்க்ஸும் பாருங்கப்பா. எனக்கும் லக்கி மாதிரியே ஏ கிரேடு வந்திருக்கு. நீங்க சைன் பண்ணீங்கன்னா ஸ்கூல்ல என்னுடைய மிஸ்ஸுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் காட்டுவேன்ப்பா. சீக்கிரம் சைன் போடுங்கப்பா. இவர் உன்னுடைய அப்பா கிடையாது. ஏன் அப்பா தான் அப்படின்னு யார் சொன்னாங்க? உன் அம்மா சொன்னாலா? தாத்தா பாட்டியும் இந்த விஷயத்த சொன்னாங்க. நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்ல, இவர் உன்னுடைய அப்பா கிடையாது. இந்த வார்த்தையை நீங்க கிடையாது, அப்பா தான் சொல்லணும். எவ்வளவு திமிர் இருக்கணும் உனக்கு. மித்ரா, சொல்லு மித்ரா, அவன் உன்னுடைய பையன் கிடையாதுன்னு சொல்லு. நீங்க என்னுடைய அப்பா தானப்பா. சீக்கிரம் சைன் போடுங்க. இவ்வளோ நாளா யார் சைன் பண்ணாங்களோ அவங்க கிட்டே சைன் வாங்கிக்கோ. இவ்வளோ நாளா அம்மா தான் சைன் பண்ணாங்க. இப்ப நீங்க இதுல சைன் பண்ணுங்கப்பா. அதான் முடியாதுன்னு சொல்லிட்டாருல, கிளம்பு. நீங்க சொல்லுங்கப்பா. உன் அம்மா கிட்டே சைன் வாங்கிக்கோ. அப்போ சைன் போட மாட்டீங்களா? இதத்தானே அவர் அப்பையில இருந்து சொல்றாரு. நீங்க இது வரைக்கும் என் ப்ரோக்ரஸ் கார்டுல சைன் போட்டதே இல்லப்பா. அவர் எப்பவுமே போட மாட்டாரு. ஏன்னா இவர் உன்னுடைய அப்பா கிடையாது. போ இங்க இருந்து. பசங்க கிட்ட இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்லி எதுக்கு பசங்களை உசுப்பேத்தணும்? எதுக்கு இப்ப அவங்கள வருத்தப்பட வைக்கணும்? நீ மித்ராவோட மனைவியே இல்லைன்னு மித்ரா சொன்னதுக்கு அப்புறமும் ஜுன்னு மட்டும் எப்படி மித்ராவுக்கு பையனா இருப்பான்? இந்த லக்கிக்கு அம்மா இல்லன்றதுக்காக இவளோட ஃபேமிலி ட்ரீல நீ உன் போட்டோவை வச்சுக்கிட்ட. ஆனா உன் பையன் ஜுன்னுக்கு மித்ரா என்னைக்கும் சைன் போட மாட்டான். நீ மித்ரா கூட சேர முடியலன்றதுக்காக தேவையில்லாம அத பசங்க கிட்ட திணிச்சு அவங்கள கஷ்டப்படுத்தி தேவையில்லாம அந்த பாவத்தை மூட்டை கட்டிக்காது. உன் லிமிட்ஸ்ல நீ இருந்தனா அது எல்லாருக்கும் பெட்டர். மனிஷா, மனிஷா, எங்க போயிட்டா இவ? எங்கேயும் காணோம். மனிஷா, இங்க தனியா என்ன யோசிச்சுட்டு இருக்க? லக்ஷ்மிய பத்தியா? ஜுன்னுவ பத்தி ஆண்டி. அவனை பத்தி அப்படி என்ன யோசிக்கிற? யோசிக்கிறதெல்லாம் எப்பவோ முடிஞ்சிருச்சு. இனி நான் செயல்படுத்த வேண்டியதுதான் பாக்கி. செயல்படுத்தணுமா? அப்படின்னா என்ன செய்ய போற? நாளைக்கே அந்த ஜுன்னு மித்ராவோட பையன் இல்லன்னு நான் ப்ரூவ் பண்ண போறேன். நாளைக்கே வா. வேண்டாம் மனிஷா, அது நம்ம ரொம்ப அவசரப்படுற மாதிரி இருக்கு. இப்பவே நான் ரொம்ப லேட் பண்ணிட்டேன் ஆண்டி. நீ எங்க லேட் பண்ண? அவன் வந்தது நேத்து தானே. கொஞ்சம் கொஞ்சமா மித்ராக்கு நெருக்கமாக பாக்குறான். நீ உடனே ஜுன்னுக்காக அப்படி ஒரு டெசிஷன் எடுத்தன்னா மித்ராவுடைய பார்வைக்கு கெட்டவளாயிடுவ. எந்த டிசிஷனும் எடுக்காம போயிட்டா மித்ரா என்ன விட்டு தூரமா போயிடுவான் ஆண்டி. அந்த ஜுன்னுக்கு இன்னும் ரொம்ப ரொம்ப நெருக்கமாயிடுவான். மித்ரா அவன்கிட்ட லாக் ஆயிட்டானா லக்ஷ்மி மித்ராக்கு நெருக்கமாயிடுவா. நீ சொன்னது கூட கரெக்ட் தான் மனிஷா. ஆனா நீ செய்ய போற இந்த விஷயத்தால ஒரு பிளஸும் இருக்கு, ஒரு மைனஸும் இருக்கு. பிளஸ் என்னன்னா ஜுன்னுவ நீ மித்ராக்கு தூரமாக்கிடலாம். மைனஸ் என்னன்னா நீ மித்ராவை விட்டு தூரமாக வாய்ப்பு இருக்கு. என்ன நடந்தாலும் சரி, நான் நினைச்சத கண்டிப்பா செய்வேன் ஆண்டி. அவசரப்பட்டு முடிவெடுக்காத மனிஷா. மித்ரா ஜுன்னுவோடைய ப்ரோக்ரஸ் கார்டுல சைன் போடலல்ல. ஆனா அந்த ஜுன்னு மித்ராவோட மனச மாத்த பாக்குறான் ஆண்டி. ஒவ்வொரு தடவையும் அவன் அப்பா அப்பான்னு கூப்பிடும் போது மித்ரா மனசுல மாற்றங்கள் வர ஆரம்பிக்குது ஆண்டி. அவனுக்குள்ள இருக்கிற அப்பா வெளியே வர ஆரம்பிக்கிறான். நாளைக்கு லக்ஷ்மி சாந்தி பூஜைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அத அவன் மித்ரா கூட சேர்ந்து செய்யணுமா?
மித்ரா ஜெயமர் ப்ராஜெக்ட் செய்யறதுக்கு இப்ப ரெடியா இருக்கான். அதையும் அவ லக்ஷ்மி அர்ஜுனோட சேர்ந்து செய்யணும். ஆன்ட்டி, அங்கிள், விவேக், ஜானு, கடைசியில அந்த லக்கி கூட லக்ஷ்மி பக்கம் தான் இருக்கா. நீங்க மட்டும்தான் ஏன் பக்கம் இருக்கீங்க. அதனாலதான் நாம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். மித்ராவும் ஓம் பக்கம் தான் இருக்கா மனிஷா. நேத்து வரைக்கும் இருந்தான். ஆனா இதுக்கப்புறம் இருப்பானா இல்லையான்னு தெரியாது. ஜுன்னு மித்ராவ அப்பா அப்பான்னு சொல்லி ஒவ்வொரு தடவையும் கூப்பிட்டுட்டே இருக்கான். அந்த லக்கி லக்ஷ்மிய அம்மான்னு சொல்லி கூப்பிடுறா. ஜுன்னுவ நீங்க ஏத்துக்கணும்னு சொல்லி லக்கி மித்ராவ ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கா. ஒரு பக்கம் இந்த 2 பசங்களும், இன்னொரு பக்கம் அந்த ஜேஎம்ஆரோட ப்ராஜெக்டும் சாந்தி பூஜையும் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து மித்ராவ என்கிட்ட இருந்து ஒரேடியா பறிச்சிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு ஆண்டி. உன் பயத்துல அர்த்தம் இருக்கு மனிஷா. நீ அவசரப்படுறது கரெக்ட் தான். ப்ராஜெக்ட் விஷயத்தையும் பூஜை விஷயத்தையும் ஈஸியா ஹேண்டில் பண்ணலாம். ஆனா பசங்க தான் ரொம்ப ஆபத்து. பிரிஞ்ச அப்பாவையும் அம்மாவையும் பசங்க ஒண்ணு சேர்த்திருக்காங்க. இது புராணங்களையும் இதிகாசத்திலையும் இருக்கு. சரித்திரத்துல எவ்வளவோ சாட்சிங்க இருக்கு. ஜொன்னுவும் மித்ராவும் சேர்ந்து லக்ஷ்மி மித்ராவை ஒண்ணு சேர்த்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அதுக்குதான் ஆண்டி, நாளைக்கே ஜுன்னோட தலையெழுத்த நான் தலைகீழ ஆக்க போறேன். அவன் மித்ராவோட பையன் கிடையாதுன்னு நான் ப்ரூவ் பண்ணிட்டாலே போதும். அவனையும் லக்ஷ்மியையும் 2 பேரையும் ஒன்னா மித்ரா வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவான். இதையே நம்ம செய்யலாம் மனிஷா. அப்புறம் அரவிந்தா அக்காவும் ஜெயதேவ் மாமாவும் நம்மளை தடுக்க முடியாது. நாளைக்கு சாந்தி பூஜை. லக்ஷ்மி வாழ்க்கையில இறுதி பூஜையா இருக்கணும். அந்த ஜுன்னுக்கு அவங்க அப்பா கிடைக்க கூடாது. லக்கி, ஏன் எல்லாரும் டென்ஷனா இருக்காங்க? ஜுன்னுக்கு ஜுரமா இருக்குப்பா. சின்ன ஜுரத்துக்கே இவ்வளவு பதட்டம் ஆயிட்டு இருக்காங்க. ஏதோ ஜுன்னுக்கு மேஜர் ஆபரேஷன் நடக்கிற மாதிரி எல்லாரும் இவ்ளோ டென்ஷனா இருக்காங்க. சடனா ஜுன்னுக்கு ஜுரம் எப்படி வந்துச்சு? அப்பா இது உங்களாலதான். நான் என்ன செஞ்ச லக்கி? ஒரு கையெழுத்து போடுறதுனால அவன் சொத்தெல்லாம் போயிடுமா என்ன? சின்ன பையன் கூட பார்க்காம அவனை கஷ்டப்படுத்தி இருக்கா. மித்ரா இவ்ளோ கடினமா இருப்பான்னு நான் நினைக்கவே இல்ல அரவிந்தா. நீங்க கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லாம இருந்திருக்கணும்ப்பா. நீங்க கையெழுத்து போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். நல்லா இருக்குடி. மித்ரா சைன் போடலனா அவனுக்கு ஜுரம் வந்துருமா? இது என்ன கொடுமை? இது திருட்டு ஜுரமா இருக்கும் ஆண்டி. அவன் அம்மா மாதிரி அவனும் நடிக்கிறான் போல இருக்கு. அப்பா கையெழுத்து போடணும்.